ஹலோ, ஹாய், வணக்கம். ஹாப்பி பொங்கல்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொங்கல் விளாக். புதுசா பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கன அப்படியே ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, டைம் பார்த்துங்க. காலமாரியே நேரமா எந்திரிச்சாச்சு. ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சாச்சுங்க. குளிச்சு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆயிட்டு இருக்கேன். நாம நேரத்திலேயே எல்லா வேலை முடிச்சாதாங்க நல்ல நேரத்துல பொங்க வைக்க முடியும். நான் எந்திரிச்சு வெளியே வாசல்லாம் அலம்பி விட்டு இருக்கும்போது வெளியே யாருமே எந்திரிக்கலைங்க. ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒரு நோம்பி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாவே எனக்கு சீக்கிரமாக தூக்கம் வராதுங்க. அதனால நான் வந்து நேரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும் போது எங்கள் லைனில் யாருமே எந்திரிக்கல. நான் கோலம் போட்டிருக்கும் போதும் சரி. ஏன்னா பொங்கல் வைக்கிற நேரமும் நல்ல நேரமாக இருக்கணும். அதே மாதிரி பொங்கல் நம்மளது பொங்கி வர நேரமும் நல்ல நேரமாக இருக்கணுங்க. எல்லா வேலை முடிச்சக்கப்புறம் குழந்தைங்கள ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணக்கப்புறம் புளியார பிடிங்க. புளியார பிடிச்சக்கப்புறம் நான் விளக்கு போட்டேன். அதுதான் முக்கியம். புளியார பிடிக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் நான் பொங்கல் எடுத்து வச்சேன். நீங்களும் இதே மாதிரி புளியார பிடிச்சிட்டு விளக்கு போட்டக்கப்புறம் பொங்கல் வைங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க பொங்கல் பொங்கி வரும். அரிசி போடுங்க. அரிசி பருப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்தக்கப்புறம் நம்ம வெல்லத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடியில் பத்தாமல் பார்த்துக்கணும். பொங்கல் அடியில் பற்றிருச்சுன்னா நல்லதில்லை. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடியில் பத்தாமல் இருக்கணும். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா சாம்பார், ரசம், பருப்பு வடை, உளுந்து வடை, பொரியல், அப்புறம் வெண்பொங்கல், பலக்காய் குழம்புங்க. அதை வந்து நம்ம பொங்கல் குழம்புன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சக்கரவந்தி கிழங்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் தாங்க வச்சு இன்றைக்கி நாங்கள் கும்பிட்டோம். குழந்தைங்க பாருங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்காங்க பூஜை பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக நம்ம அந்த கரும்பு உடைச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு சந்தோஷம். அதனால அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ சாமி கும்பிட்டு முடிப்போன்னு. நான் எல்லாமே 6 மணிக்கே ரெடி பண்ணிட்டேங்க. ரெடி பண்ணக்கப்புறம் தான் இவங்க எல்லாமே எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பூஜை பண்ணுறதுக்கு எங்களுக்கு சரியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்றீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் கொண்டு போய் சூரிய பகவானுக்கு வச்சோம். அதுக்கப்புறம் இன்னொரு படையில் வந்து நான் மாட்டுக்கு வச்சேங்க. இந்த ஃப்ரூட்டெல்லாம் மாட்டுக்கு வச்சா நல்லா சாப்பிட்டுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டோம். பொங்கலை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பொங்கலை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கலுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.